கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாகிறார் என்று சொல்லி பார்த்தோமே. அது அப்படின்னா அவர் எங்க வாசம் பண்றார் அப்படின்னு உள்ளது எவ்வளவு தெளிவா இருக்குது. நீங்க பைபிள் காலேஜில் போய் படிச்சு கெட்டு போனீங்க. அந்த பைபிள் காலேஜ் டிகிரி எல்லாம் வாங்கி வச்சு கெட்டு போனீங்க. பைபிளை படிங்க, பைபிள் வாசிங்க. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பைபிளை வாசித்து பாருங்க. அது உங்களுக்கு, அதுதான் நம்முடைய டெக்ஸ்ட் புக்கு, அதுதான் நம்முடைய பாட புத்தகம். அதை படிச்சு அதை பிரசங்கம் பண்ணுங்க. வேற புஸ்தகங்களை பைபிள் காலேஜில் படிச்சு எல்லாம் பிரசங்கம் பண்றதை கேட்டுட்டு இருக்காங்க. கட்டு கதைகளை உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. ஆனால் வேதம் சொல்றது மட்டும் பிரசங்கிக்கிறவன் தான் தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவனிடத்தில் வந்தவன். அவன் தெளிவா உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி தருவான். ஜெப வீடு கட்டுறது நான் தப்புன்னு சொல்லல. ஜெப வீடு எவ்வளவு பெருசாவும் கட்டலாம். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ள மக்கள் எல்லாம் அங்க வரத்தக்கதாக பெரிய இடங்களை எடுத்து கேட்டுங்க. இங்க இப்ப மோகன் பாஸ்டர் கட்டி இருக்கிறார். அது மாதிரி கெட்டுங்க. அது நல்லதுதான். அது ஜெப வீடு என்று சொல்லுங்க. அது தேவன் தந்த திட்டம் அல்ல, உங்களுடைய திட்டம். நம்ம போட்ட திட்டம். அதுக்கு தேவன் வாய்க்க பண்ணுவார். அதுக்கு ஜனங்கள் மனம் கொடுக்கவங்க காசு வாங்குங்க. உங்களால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய ஜெபத்தினால, உங்களுடைய இதனால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு பணம் தருவாங்க. அது பணத்தை கேட்டு வாங்க. அதை நீங்க உங்க பேர்ல வச்சிருக்கீங்களா, உங்க குடும்ப பேர்ல வச்சிருக்கீங்களா, பொதுவாக வைக்கிறீங்களா என்பது அதெல்லாம் கொடுத்து நீங்க ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுங்க. அது உங்களுக்கு என்ன வேணாலும் செய்ய உரிமை இருக்கிறது. ஜனங்களும் உங்களை நம்புறாங்க. அவங்களுக்கு ராஜாக்கள் வேணும், அவங்களுக்கும் கெட்டுற ஆலயம் பெருசா இருக்கு. ஆனா உண்மை உள்ள மனுஷன் கெட்டுற ஆலயத்தை அந்த ஜெப வீட்டை என்ன பண்ணுவான்னா பொதுவாக வைப்பான். பொது மக்களுக்கு அது தனக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ மட்டும் சொந்தமானதல்ல. அவருடைய வீடு என்று சொன்னால் ஜெப வீடு எல்லாருக்கும் தான் பொதுவானது. இப்ப முதல்ல நம்ம ஆலயத்தை பார்ப்போம். கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் வாசமாயில்லாட்டா அவர் எந்த ஆலயத்தில் வாசமாயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்குது என்றும் நீங்கள் உங்களவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது. எவ்வளவு தெரியும். அதை ஆண்டவர் கேட்கிற அறியீர்களா? நான் கேட்கிறேன். இந்த